சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகிலத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏக இறையோன் அல்லாஹ் ஒருவனுக்கே சகல புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. அவனின் அருளும் சாந்தியும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் குடும்பத்தார், தோழர்கள் மற்றும் அவரை பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக. இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நிகழ்ச்சியினையும் ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் SM ரமீஸ். இன்றைய நிகழ்ச்சிக்கும் பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றது ஊபா மாகாண கலாசார அமைச்சு. அந்த அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய பூரண ஒத்துழைப்போடு, வழிகாட்டலோடு, அவர்களுடைய பூரண அங்கீகாரத்தோடு தான் இந்த ரமலான் மாதம் முழுவதும் நாங்கள் நாள்தோறும் ரமலான் சிந்தனைகளை வழங்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை ஊவா சமூக வானொலியின் நேயர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம். ரமலானுடைய ஒவ்வொரு இரவிலும் பகலிலும் நரகத்திற்குரியவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றனர். இன்னும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பிரார்த்தனை இருக்கிறது என எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆதாரம் அஹ்மத். அந்த வகையிலே இந்த ரமலான் மாதத்தில் பாவ செயல்களிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்ள, விடுவித்துக் கொள்ளக்கூடிய கட்டாயம் இருக்கிறது. இந்த விடயங்களை எங்களுக்கு தெளிவுபடுத்தவிருக்கின்றார்கள் அஷேக் அல் ஆலிம் ரியாஸ் அல் ஹாஷிமி ஹசரத் அவர்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين صدق الله مولانا العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات إلى آخر الحديث أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் உலகத்தில் மிக பிரமாண்டமான படைப்பினங்களை படைத்து வைத்திருக்கின்றான். அதிலும் சிறந்த படைப்பாக, சிரேஷ்டமான படைப்பாக இந்த மனித வர்க்கத்தை அல்லாஹ் படைத்து வைத்திருக்கின்றான். பல சத்தியங்களுக்கு பின்னால் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், لقد خلقنا الإنسان في أحسن تقويم. நிச்சயமாக நாம் மனித வர்க்கத்தை மிக அழகிய தோற்றத்தில் படைத்து வைத்திருக்கின்றோம். இந்த அழகாக படைக்கப்பட்ட மனிதன் அவனுடைய நடத்தைகளை அழகாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அவனுடைய இறுதி தருவாய் ரப்புல் ஆலமீனை சந்திக்கக்கூடிய நேரத்தில், அல்லாஹுடைய லிகாவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இவனை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும். இந்த மனிதன் அந்த ரீதியில் வாழ்வதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் காலத்தை மாற்றி மாற்றி தந்து கொண்டிருக்கின்றான். குர்ஆனில் அல்லாஹ் தெளிவுபடுத்தி காட்டுகின்றான், இன்ன இத்தத ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹ். வானம் பூமி படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் மாதங்களை 12ஆக பிரித்து வைத்திருக்கின்றான்.
முஹர்ரத்தில் ஆரம்பிக்கின்றது. ஒவ்வொரு மாதத்துக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு தனிச்சிறப்புகளை வைத்திருக்கின்றான். இதே தோரணையில் வந்தது தான் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தருகின்றான். ஒவ்வொரு மனிதனும் மனித புனிதனாக மாறி அல்லாஹுடைய தக்வாவை மேற்கொண்டு அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் பாவக் கரைகள் இல்லாமல், உள்ளத்தில் குரோதம் இல்லாமல், பொறாமை வஞ்சகம் இல்லாமல் அல்லாஹுடைய லிகாவை சந்தோஷமாக அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை தந்திருக்கின்றான். ரமலானுடைய மாதம் என்பதே அல்லாஹுவால் இறக்கப்பட்ட அந்த கலாம், அல்லாஹுடைய பேச்சை பேசக்கூடிய காலம், பேசக்கூடிய மாதம். அந்த குர்ஆன் அல்லாஹ் இறக்கி வைத்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம். குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, நாங்கள் இந்த நாளில் ரமலானுடைய காலத்தில் குர்ஆனை இறக்கி வைத்தோம் என்பதாக வல்ல நாயன் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றான். குர்ஆன் என்பது முழு மனித சமுதாயத்துக்கும் முழு உம்மத்துக்கும் சொந்தமான சொத்து. அது யாருக்கும் குறிப்பு கிடையாது. என்றாலும் அந்த குர்ஆன் கியாமத்துடைய தினத்தில் சிலருக்குத்தான் வழிகாட்டும், சிலருக்குத்தான் ஹுஜ்ஜத்தாக அமையும், சிலரைத்தான் சுவர்க்கவதியில் கொண்டு போய் சேர்த்துவிடும். எத்தனையோ பேரை இந்த குர்ஆன் நரகத்தில் தள்ளிவிடும். குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது, அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இந்த குர்ஆனில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இந்த குர்ஆன் தக்வாதாரிகளுக்கு, அல்லாஹ்வை இறைஞ்சி வாழ்ந்த மனிதர்களுக்கு மாத்திரம் தான் வழிகாட்டும் என்பதாக குர்ஆன் சொல்லி காட்டிக் கொண்டே இருக்கின்றது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த குர்ஆன் யாருக்கு வழிகாட்டும்? உலகத்தில் யார் குர்ஆனின் பிரகாரம் வாழ்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் இந்த குர்ஆன் வழிகாட்டும். உலகத்திலே பாவக்கரையில் வாழ்ந்த மனிதர்கள் இருக்கின்றார்கள். உலகத்தில் பாவம் செய்து அப்புறப்படுத்தி வைக்கப்பட்ட மனிதர்கள் இருக்கின்றார்கள். அந்த மனிதனுடைய வாழ்க்கையை குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. குர்ஆனை எடுத்தார்கள், குர்ஆனை தன்னுடைய கையில் சுமந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்வில் பொருந்திக் கொள்ளப்பட்ட மனிதர்களாக மாறிய வரலாறு குர்ஆன் சொல்லுகின்றது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல் கஅனபி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் வாழ்ந்தார். அந்த மனிதன் ஆகப்பெரிய ஒரு பாவி. பாவக்கரையில் தாரிகுடைய உலமாக்கள் எழுதுகின்றார்கள், பாவம் என்றால் அவர்தான் பாவத்துக்கு முன்மாதிரி. அவர் எந்த இடத்தில் இருப்பாரோ அந்த இடத்தில் பாவக்கரைகள் மிதங்கும், பாவம் மதிமயங்கும். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல் கஅனபி என்ற மனிதர் பகல் நேரத்தில் மதுபானம் மருந்துவார், இரவு நேரத்தில் முழு மனித சமுதாயத்தை அழைத்து, அவருடைய நண்பர்களை அழைத்து அவருடைய வீட்டில் மதுபானம் விருந்தோம்பல் செய்வார். இப்படியாப்பட்ட ஒரு மனிதராக வாழ்ந்தார். அந்த காலத்தில் ஒரு நேரம், அந்த நேரத்தில் அந்த ஊருக்கு ஒரு மாபெரும் ஆலிம் வருகின்றார். அந்த நேரத்தில் மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக அந்த ஆலிமை நோக்கி செல்கின்றார்கள். அந்த நேரத்தில் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல் கஅனபி என்று சொல்லக்கூடிய மனிதன் அந்த மனிதரிடத்தில் கேட்கின்றார், எங்கு செல்கின்றீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஊருக்கு மாபெரும் ஒரு ஆலிம் வந்திருக்கின்றார், அவரை சந்திப்பதற்காக வேண்டி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்று சொன்றவுடன் இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல் கஅனபி என்ற மனிதன் தன்னுடைய வாளையும் எடுத்துக்கொண்டு அந்த இமாமை நோக்கி செல்கின்றார். அந்த நேரத்தில் மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, அந்த இமாமை சுற்றி அனைத்து மக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஹதீஸையும் குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய கலாமையும் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல் கஅனபியை கண்டவுடன் மனிதர்கள் ஒதுங்கி விடுகின்றார்கள். இந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல் கஅனபி என்று சொல்லக்கூடிய மனிதர் மாபெரும் ஒரு பாவி, வாளை ஏந்தியவனாக செல்கின்றான். சென்று இமாமிடத்தில் சென்று சொல்லுகின்றான், எனக்கு ஏதும் குர்ஆன் அல்லது ஹதீஸை சொல்லித்தாருங்கள். அந்த நேரத்தில் அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல் கஅனபியை அந்த மனிதர், அந்த இமாம் பார்க்கின்றார். அந்த இமாம் பார்த்தவுடன் சொல்கின்றார், நீ ஹதீஸை கேட்கக்கூடிய, குர்ஆனை கேட்கக்கூடிய நிலைமையிலும் நீ கிடையாது, நான் உனக்கு குர்ஆனை சொல்லித்தரக்கூடிய நிலைமையிலும் கிடையாது என்பதாக பதிலளிக்கின்றார். அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல் கஅனபி என்று சொல்லக்கூடிய மனிதர் மது போதையில் இருக்கின்றார். வாளை உயர்த்துகின்றார், சொல்லுகின்றார், ஹத்திஸ்னி மிமா அல்லமக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு அறிவித்து தந்த ஏதாவது ஒரு ஹதீஸை எனக்கு சொல்லித் தாருங்கள் என்பதாக கேட்கின்றார். அந்த நேரத்திலே இமாம் தன்னுடைய உயிரை பணயம் வைப்பதற்காக வேண்டி ஒரு ஹதீஸை சொல்லிக் கொடுக்கின்றார்.
இதா லம் தஸ்தஹி ஃபஸ்னா மா ஷி'த, உனக்கு வெட்கமில்லை என்று சொன்னால் விரும்பியதை செய்து கொள் என்ற ஒரு ஹதீஸை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல்-கானபி பார்க்கின்றார், நான் வெட்கமில்லாத ஒரு மனிதனா? பேரளவிலே அப்துல்லா என்பதாக பேர் வைத்திருக்கின்றேன், எனக்கு இஸ்லாத்தை பற்றி தெரியாது, குர்ஆனை பற்றி தெரியாது, என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டுக்கு வருகின்றார். தாயிடத்தில் சொல்கின்றார், நான் கஅபாவை நோக்கி செல்கின்றேன், அந்த மக்கா முக்கர்ரமாவை நோக்கி செல்கின்றேன், மதீனா முனவ்வராவை நோக்கி செல்கின்றேன், என்னுடைய பாவக்கரையை உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும், என்னுடைய பாவக்கரையை உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும். நான் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்னுடைய பொருத்தத்தை, அல்லாஹ் என்னுடைய வருகையை எதிர்பார்த்திருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தாயினிடத்தில் சொல்லிவிட்டு மது குவளைகளை உடைத்து விட்டு அப்படியே மக்கா நகரத்தை நோக்கி செல்கின்றார். அந்த மக்கா நகரத்தை நோக்கி சென்றவுடன் அந்த கஅபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு அழுகின்றார். நான் பாவக்கரையை விட்டு ஒதுங்கி விட வேண்டும், எனக்கு குர்ஆன் வழிகாட்ட வேண்டும், நான் பாவத்துடன் இருந்தால் நான் ஒரு தக்வாதாரி கிடையாது, நான் அல்லாஹ் வெறுக்கிய பாவங்களை செய்கின்றேனே, நான் இதிலிருந்து அப்புறப்படுத்தி விட வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த கஅபாவுடைய திரையை நோக்கி அழுகின்றார். கஅபாவுடைய திரையை பிடித்துக் கொண்டு அழுகின்றார். அந்த அழுகை அவருடைய தௌபாவாக மாறுகின்றது. அந்த இடத்தில் அந்த மக்கா முக்கர்ரமாவில் தன்னுடைய குர்ஆனுடைய இல்மை கற்றுக்கொள்கின்றார், ஹதீஸுடைய இல்மை கற்றுக்கொள்கின்றார். அந்த குர்ஆன் அவருக்கு வழிகாட்டியாக மாறுகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஹதீஸ் கிரந்தங்கள், புகாரி முஸ்லிமுடைய ஹதீஸ் கிரந்தங்களில் ஒவ்வொரு சனதுடைய தொடரிலும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்லமா அல்-கானபி என்று மனிதருடைய பேர் வராமல் ஒரு ஹதீஸ் வருவது கிடையாது. மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இப்படியாப்பட்ட மனிதர்கள் புனிதராக மாறினார்கள். இவர்களுக்கு தான் குர்ஆன் நேர்வழி காட்டும், இவர்களுக்கு தான் குர்ஆன் நேர்வழி காட்டும். குர்ஆன் நேர்வழி காட்டுவது தக்வாதாரிகளுக்கு. தக்வாதாரிகள் என்றால் அவர்கள் அவருடைய உள்ளத்திலிருந்து பாவ கரையை அப்புறப்படுத்த வேண்டும், பொறாமையை அப்புறப்படுத்த வேண்டும், நயவஞ்சகத்தனத்தை அப்புறப்படுத்த வேண்டும். மேலான கண்ணியத்துக்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இப்படியாப்பட்ட மனிதர்கள் மனித புனிதர்களாக மாறிய வரலாறு சொல்லி காட்டுகின்றது. தாரிகுடைய உலமாக்கள் பதிவு செய்கின்றார்கள். எனவே இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் எனக்கும் உங்களுக்கும் குர்ஆன் நேர்வழி காட்ட வேண்டுமா? பாவ கரையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், பாவத்தை உள்ளத்திலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்த வேண்டும். எனவே பாவங்களை உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தி தக்வாதாரிகளுடைய கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் செய்து தப்பு தவறுகளை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நம்மை பெற்றெடுத்த அந்த சீதேவிகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எத்தனையோ தாய் தந்தையர்கள் நோயுற்றவர்களாக இருக்கின்றார்கள். யா அல்லாஹ், அவர்களுக்கு ஷிஃபாவை கொடுத்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எத்தனையோ தாய் தந்தையர்கள் யா அல்லாஹ் மண்ணறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், அவருடைய மண்ணறைகளே பொன்னறைகளாக மாற்றிவிடு. யா அல்லாஹ், சுவர்க்கத்துடைய பூங்காவனங்களாக மாற்றிவிடு. யா அல்லாஹ், இந்த ரமதானுடைய மாதத்தை யா அல்லாஹ் நல்ல முறையில் கழித்து யா அல்லாஹ் தக்வாதாரிய கூட்டத்தில் நம் அனைவரும் சேர்த்தருள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாவங்களை விட்டு விலகி இருக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இன்றைய ரமலான் சிந்தனை எமக்கு வலியுறுத்தியிருந்தது. இந்த ரமலான் சிந்தனையினை வழங்கியிருந்தார்கள் அஷேக் அல் ஆலிம் ரியாஸ் அல் ஹாஷிமி ஹசரத் அவர்கள். அவர்களுக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கு பூரண அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்ற உவமாகாண கலாசார அமைச்சுக்கும் அதன் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் அதேபோல திட்டமிடல் பிரிவின் உதவி செயலாளர் அவர்களுக்கும் எமது நேயர் நெஞ்சங்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்திலும் ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியினை உங்களுக்காக ஒளிப்பதிவு செய்து தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமீஸ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம். மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும். தீன் கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை. ஞாயிறு தவிர்ந்த நாட்களில் இரவு 9:15 அனுசரணை ஊபா மாகாண கலாசார அமைச்சு.